ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு அற்புத மூலிகை, அரிய மூலிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை பற்றி பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னாக்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க, பார்க்குற இடமெல்லாம் கண்ணில் தட்டுப்படக்கூடிய ஒரு மூலிகை தான். ஆனால் அதை நம்ம பயன்படுத்துகிறோமா அப்படின்னு தெரியாது. அந்த மூலிகை பற்றி தான் இன்றைக்கி நிறைய விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கீழா நெல்லி எல்லாருக்கும் தெரியும், அதோட செடி எப்படி இருக்குன்னு. ஏன் அதுக்கு அப்படி பெயர் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இலைகளோட அடிப்பகுதி இருக்குல்ல, அந்த தண்டு பகுதியினுடைய அடியில் வந்து நெல்லிக்காய் சைஸில் காய்கள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பூக்களும் காய்களும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால தான் கீழா நெல்லி, கீழே வந்து நெல்லிக்காய் மாதிரி இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி இந்த இலைகளுடைய மேல் பகுதி தண்டு இருக்குது இல்லையா, அதில் நெல்லிக்காய் மாதிரி இருக்குதுங்க. அதை வந்து மேலா நெல்லின்னு சொல்லுவாங்க. இதில் 2 வகை இருக்குது, கீழா நெல்லி, மேலா நெல்லி. இந்த கீழா நெல்லி வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த செடி எப்படி இருக்குன்னு தெரியும். நான் அதை ஸ்க்ரீன்லையும் காமிக்கிறேன், நிறைய இருக்குங்க. அதை பிடுங்கி தூரதாங்க போடுறேன் நானெல்லாம், ஏன்னா அவ்வளோ வருது, நமக்கு தேவையை விட அதிகமாக வருது. அது வந்து மஞ்சள் காமாலைக்கு மிக சிறந்த மருந்து அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம அதை வந்து தயிரில், பாலில், மோர்லலாம் கலந்து மஞ்சள் காமாலை வந்தப்போ நம்ம குடிச்சிருப்போம், இல்லை பக்கத்தில் குடிக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இன்னும் அதிகமான அதில் வந்து சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த கீழா நெல்லி சாப்பிட்டோம் அப்படின்னா, அந்த இலைகளை வந்து அரைச்சி அதனுடைய சாறையோ அல்லது பச்சையாகவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லை கொதிக்க வச்சு அதை வந்து கஷாயமாகவும் சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் அதுக்கு பலன் வந்து மாறாது. வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இது வந்து நல்ல ஒரு தீர்வாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கே தெரியும்ல, புளிய மர இலைகள் மாதிரியே இருக்கும். ஆனால் புளிய மர இலைகள் புளிப்பு சுவை இருக்கும், இது வந்து கசப்பு சுவை இருக்குங்க. ஆனால் பொட்டாசியம் சத்து வந்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, சிறுநீரக பெருக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுநீரகம் வந்து அதிகமாக போகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். சில பேருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க வந்து இதை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் கண் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த கீழா நெல்லி ஒரு நல்ல மருந்துங்க. நம்ம முன்னோர்கள்லாம் இதை வந்து சாதாரண சமையலில் பயன்படுத்தியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து நமக்கு அது தெரியாததுனால தான் நம்ம வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் கண் நல்லா தெரியும், அவங்களுடைய இறப்பு வரைக்குமே அவங்க ரொம்ப நல்லா கண் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் நம்மலாம் கண்ணாடி போட்டு, குட்டி குட்டி பிள்ளைங்கள்லாம் கண்ணாடி போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் நம்மளுடைய உணவு முறை மாறி போனது தான். ஸோ நம்ம இப்போல்லாம் அந்த உணவு முறைக்கு நம்ம பழகலை, நம்ம பிள்ளைங்க, நம்மளோட வருங்கால சந்ததியரையாவது பழக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாடித்தோட்டம், யூடியூப் இதெல்லாம். கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது மாதிரி பழைய மாதிரி நம்ம தாத்தாவும் பாட்டியும் பூட்டன் பூட்டி ஓட்டன் ஓட்டி இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி நம்மளும் நம்ம குழந்தைங்களை மாற்றதுக்கான முயற்சி எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தீராத தலைவலி. சில பேருக்கு எப்போவுமே ஒரு தலைவலி இருக்கும். டென்ஷன் தலைவலியா, ஒற்றை தலைவலி, என்ன தலைவலின்னு தெரியாது. ஆனால் எல்லா தலைவலிக்கும் இது வந்து நம்ம ரெகுலராக எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க. கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு இது தீர்வாக இருக்கும். அப்புறம் சொறி சிரங்கு இந்த மாதிரி, அது நமக்கே தெரியும், குப்பைமேனி மாதிரி இதையுமே வந்து சொறி சிரங்குக்கு பயன்படுத்துவாங்க. அந்த முன்னோர்கள்லாம் முன்னாடியெல்லாம் குட்டி பிள்ளைங்களுக்கு சிரங்கு வரதெல்லாம் முன்னாடி ரொம்ப சாதாரணமாக வெளியில் போய் மண்ணில் அதில் விளையாடுவாங்க. இப்போ சொறி சிரங்கு இதெல்லாம் வரும் இல்லையா, அப்போ இந்த குப்பைமேனியையும் இந்த கீழா நெல்லியும் சேர்த்து அரைச்சி தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க. அது நல்ல ஒரு ரெமடியாக இருக்கும். அப்புறம் உடலில் கட்டி கட்டியாக வரக்கூடியது, வெப்பத்தினால வரும் பார்த்திங்களா, அதுக்கு வந்து இது குளிர்ச்சியாக அமையும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இரத்த சோகை. இப்போ உள்ள குழந்தைங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், அந்த இரத்த சோகைங்கிறது காமனான ஒரு ப்ராப்ளமாக மாறிடுச்சுங்க. ஏன்னா நம்மளோட அந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு நம்ம வந்து ஹெல்த்தியான ஃபுட்டுக்கு வந்து மறந்துட்டோம். அதனால நமக்கு இரத்த சோகை அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா போயிடுச்சு. இந்த கீழா நெல்லியை உணவில் சேர்த்துக்கும் போது இரத்த சோகை வந்து அந்த ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இந்த மலட்டுத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை பேற்றுக்கான இதுக்கு நம்ம
குழந்தை பேற்றுக்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த கீழா நெல்லியை ரெகுலராக நம்ம பயன்படுத்திச்சே இருக்கும் பொழுது அந்த தன்மையானது மாறி அவர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும் அப்படின்னு சொல்லி கூட நம்முடைய சித்த வைத்தியத்தில் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சர்க்கரை நோய்க்கு மிகச்சிறந்த மருந்துங்க. இப்போல்லாம் பாருங்கள், ஒரு 100%, 99% பேருக்கு சர்க்கரை நோய் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு நோயாக மாறிடுச்சுங்க. அவங்களுக்கு இந்த கீரைன்னு தான் சொல்லணும். இதை கீழா நெல்லிக்கீரை சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா கண்ட்ரோலாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஹேர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது காமனாக எல்லாருக்கும் கவலை தரக்கூடிய ஒரு விஷயங்க. அந்த ஹேர் ஃபால்ஸுக்கு நீங்கள் இதை ஆயிலில் போட்டு காய்ச்சி, நீங்கள் சாதாரணமாக யூஸ் பண்ணுற ஆயிலில் இதை நீங்கள் போட்டு காய்ச்சி தேய்க்கும் பொழுது ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சுகர் கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னாக்க 3 வேளை உணவுக்கு முன்னாடி இதை நம்ம எடுத்துக்கும் போது சுகர் கண்ட்ரோல் ஆகிறத நம்ம கண்கூட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லைங்க, டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா, சிறுநீரக பிரச்சனையினால். அவங்களுக்கு கூட அந்த டயாலிசிஸினுடைய டேட்டை தள்ளி போடலாமா. அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு மூலிகை நம்ம முன்னோர்கள் நம்மக்கிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனால் நம்ம அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம மறந்து வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரியது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எந்த விதமான தொற்று நோய்களாக இருந்தாலும், தொற்று நோய் அப்படின்னாவே நம்ம பப்பாளி அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அந்த கீழா நெல்லியும் கூட தொற்று நோய்களை லிருந்து நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பெயர் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இயற்கையின் குளிர்சாதன பெட்டியா. அந்த அளவுக்கு ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுவே நமக்கு எனக்கே இப்போ தான் நான் அதை பற்றி நிறைய நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு, இவ்வளோ தூரம் இதில் இருக்குதா. இயற்கையின் குளிர்சாதன பெட்டி. அப்போ நம்மளுடைய உடம்பை வந்து அவ்வளோ ஜில்லுன்னு வச்சுக்குமாமா, நம்மளுடைய வெப்பத்தன்மையெல்லாம் எடுத்து போடுமா ஃப்ரெண்ட்ஸ். பசும்பாலோட ஒரு பொடியை சேர்த்து ஒரு ஸ்பூன் பொடி போட்டு, கடையிலலாம் பொடி கிடைக்குது. உங்களுக்கு ஒரு வேளை கீழா நெல்லிக்கீரை கிடைக்கலைன்னா கடையில் கிடைக்கக்கூடிய பொடியை வந்து பசும்பாலில் கலந்து நீங்கள் எடுத்துக்கும் போது குளிர்ச்சி ஏற்படும். அதுக்கப்புறம் இரத்த அணுக்கள் வந்து ஜாஸ்தியாகணும் அப்படின்னாக்க மோரில் கலந்து இதை குடிக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். இடையில கூட டெங்குலாம் வரும்போது இரத்த அணுக்கள் கம்மியாகிறத நம்ம கண்கூட பார்த்துருக்கோம் நிறைய பேருக்கு. அதுக்கு வந்து மோரில் கலந்து இதை குடிக்கலாமா. அப்புறம் நிறைய பேருக்கு மாதவிடாய் பிரச்சனை வரும் பொழுது அடிவயிறு வலி இருக்கும், தாங்க முடியாத வலியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. அதுக்கு வந்து அரிசி கஞ்சியோட இதை வந்து 1 ஸ்பூன் போட்டு சாப்பிட்டாங்கன்னா அது போயிடுமா. அதுக்கப்புறம் கண் எரிச்சல், சிறுநீரக எரிச்சல், இதெல்லாம் வந்து வெயில் காலங்களில் சில பேருக்கு எவ்வளோ தண்ணி குடித்தாலும் எண்ணெய் தேய்ச்சி குளித்தாலும் அந்த எரிச்சல் இருக்கும். அவங்க வந்து மோரில் இதை கலந்து லெசி மாதிரி அடித்து குடித்தாங்க அப்படின்னா உடனடியான நிவாரணம் கிடைக்குமா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து இந்த அன்ன வெறுப்புன்னு சொல்லக்கூடிய பசியின்மை, சாப்பாடை பார்த்தாவே பிடிக்கவே இல்லை எனக்கு சாப்பிட அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அன்ன வெறுப்பு இருக்கும். அவங்க வந்து கடுக்காய், அப்புறம் இந்த இலை, மிளகு இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மோரில் கலந்து குடித்தாங்க அப்படின்னா அந்த அன்ன வெறுப்பு அவங்களுக்கு மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மெயினாக வந்து இது பித்த தேகத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது கீழா நெல்லி. அதுக்கப்புறம் கேன்சரை கூட அந்த செல்களை கட்டுப்படுத்துமா ஃப்ரெண்ட்ஸ். செரிமானத்தை சீராக்குமா. இன்னும் நான் சொல்லிக்கிட்டே போவேங்க. கீழா நெல்லி அப்படின்னா நம்ம வந்து ஒரு பெரிய லாங் வீடியோ எடுத்தால் கூட பத்தாது. ஒரு கிட்டத்தட்ட நம்ம சித்தர்கள் நமக்கு கொடுத்துட்டு போன அந்த மூலிகைகள் பற்றி நம்ம சொல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சினிமாவே எடுத்துடலாம் போலங்க. அந்த அளவுக்கு பயன்கள் இருக்குதுங்க. ஆனால் நமக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசிய தேவையான பயன்களை எல்லாம் உங்களுக்கு நான் கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன். அது உங்களில் யாராவது ஒருத்தருக்கு ஒவ்வொரு விஷயங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். எல்லாமே எல்லாருக்கும் தேவைப்படலாம். ஏதாவது ஒன்று நமக்கு ஏதாவது ஒரு நேரங்களில் கண்டிப்பாக தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, நம்ம பெற்ற அந்த பயனை நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணும்போது யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக பயன்படும். அந்த விஷயத்தை நீங்கள் மறக்காமல் செய்வீங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.